டான் டிவியின் காஃபி வித் பிரமுகர் சீசன் 2 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஸோ இன்றைய நிகழ்ச்சிக்கும் ஒரு ஆளுமை, அதே மாதிரி இந்த துறை சார்ந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாதனைகளை படைப்பது வளமை. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த சாதனை ஊடாக அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன, இது போன்ற பல சுவாரஸ்யமான அனுபவங்களை இந்த நிகழ்ச்சியில் நம்ம பேசுவது வழக்கம். அந்த மாதிரி இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் விருந்தினரும் கூட யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் ஒரு விளையாட்டுத்துறையில் தன்னை அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும், உலக சாதனை, அதாவது கின்னஸ் உலக சாதனை படைக்க வேண்டும் சொல்லி அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திய சிரமங்கள், அதற்காக அவர் செய்த முயற்சிகள், அதே மாதிரி இன்றைக்கு ஒரு சமூக செயற்பாட்டாளராகவும் அதே நேரத்தில் ஒரு ஊடகவியலாளராகவும் இன்றைக்கு சமூகத்தில் தனக்கான ஒரு இடத்தை அங்கீகாரத்தை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிற ஒருத்தர் தான் இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விடயங்கள் பற்றியும், அவர் அந்த கிண்ண சாதனைக்காக அவர் தன்னை எவ்வாறு தயார்படுத்தி கொண்டார், எவ்வாறு அதற்கான முயற்சிகளை எல்லாம் செய்தார் போன்ற பல விடயங்களை இந்த நிகழ்ச்சியில் பேச போகிறோம். எங்களோடு இணைந்திருக்கிறார் அக்ரம் லதீஃபி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். சொல்லுங்க பிரதர், என்ன செய்தி? நல்லா இருக்கீங்களா? ஆமா, நான் நல்லா இருக்கும், பிரச்சனை இல்லை. வளமா ஒன்று எங்கட விஷயங்களை செஞ்சு கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். சரி, நிச்சயமா. ஒரு பொதுவாக நம்ம நிகழ்ச்சிகளை நிறைய பேரை நம்ம சந்திச்சு பேசியிருக்கிறோம். அதுலேயும் பல விளையாட்டுத்துறை சார்ந்தும் பலரோடையும் பேசியிருக்கிறோம். ஆனால் உலக சாதனைக்காக தன்னை தயார்படுத்தி பல முயற்சிகள் எடுத்து அதற்காக பல சிரமங்களை தாண்ட ஒருத்தரா இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்தித்திருக்கிறோம். குறிப்பாக ஒரு சாதனை படைக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு ஆசை, ஒரு ஆர்வம் நமக்குள்ள வருது அப்படின்னு சொன்னால் அதற்கான முயற்சிகள் ரொம்ப கடுமையாக இருக்கணும். ஏன்னா நம்ம வைக்கிற ஒரு சாதனையோட புள்ளி, முற்றுப்புள்ளியாக இருக்கலாம், இல்லைன்னா அது தொடக்க புள்ளியாக இருக்கலாம், அல்லது அது ஒரு அடையாளமாக கூட இருக்கலாம். ஆனால் அது அடுத்தவர்கள் அதை செய்கிறதுக்கு சிரமப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு சாதனை படைக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு முயற்சி செஞ்சுருக்கீங்க. அதுவும் இந்த ஓட்டத்தில் அதுலேயும் குறிப்பாக இந்த அத்லெட்டாக ஓடுறது அப்படின்னா நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம். அதுக்கான நிறைய முயற்சிகள், சிரமங்கள் இருக்குது. இவ்வாறு உங்களோட சின்ன வயசில் நீங்கள் இப்படி ஒரு முயற்சியை எடுத்திருக்கீங்க, அது சம்மந்தமாக தொடர்ச்சியாக பேச போகிறோம். ஸோ அந்த ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது? இல்லை, உண்மையிலே நம்ம எங்கட சொல்ல போனால் நான் சின்ன காலத்துலேருந்து எனக்கு ஒரு ஆசை ஓடணும்னு சொல்லி. அப்போ அந்த ஓடுற நிலைமைன்னு சொல்லும் போது நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது, இப்போ நாங்கள் 100 மீட்டர் 500 மீட்டர்ஸ் அப்படி 1000 மீட்டர்னு சொல்லும் போது அது எங்கட சுற்றி இருக்கிற கிரவுண்டுக்குள்ளே தான் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ மரதன் ஓட்டத்துக்கு நம்ம எங்களை தயார்படுத்தி கொள்கிற ஒரு நோக்கம் இருக்கணும். அப்படின்னாக்க நான் கின்னஸ் சாதனை செய்யணும்ன்ற ஒரு அது ஒரு ஒரு மனசில் ஒரு தோணுச்சு. அது 2020 2002ஆம் ஆண்டு நம்ம ஸ்கூல்ல ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு இருக்கும் போது, அப்போ நான் மரதன் ஓடுவேன். மரதன் ரெண்டாக சொல்லும் போது கிரவுண்டுக்குள்ள ஓட இயலாது. அப்போ நம்ம கிரவுண்டுக்கு அப்பால் ரோட்ல தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த கிரவுண்டுக்கும் ரோட்டுக்கும் சரியான டிஃப்ரெண்டான ஒரு டைப் தான் ப்ராக்டிஸ் பண்றது. அதுலேயும் என்னது நாங்கள் சொல்ல போனால் ரோட்ல ஓடும் போது சும்மா வீட்டில இருந்து அங்கனைக்கு இந்த ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கோ ஓட இயலாது. நம்ம அது ஃபுல் மேரத்தான் சொல்லும் போது அது 42 கிலோமீட்டர் இருக்கும். ஒரு ஹாஃப் மேரத்தான் சொல்லும் போது 21 கிலோமீட்டர் இருக்கும். ஒரு ஃபன் மேரத்தான் சொல்லும் போது 5 கிலோமீட்டர்ஸ் 10 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு கட்டத்தில் தான் நாங்கள் எங்களோட விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணினோம். அதுலேயும் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது, அப்போ நான் நெருக்கொழும்புல தானே இருக்கிறேன். அவன் நெருக்கொழும்புல நான் பெரிய முல்லை சார்ந்து தான் இருக்கிறோம். ஆனால் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது சொல்லும்போது நாங்கள் திவுலப்பிட்டி ஏரியாவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது, தீன் சந்தியிலிருந்து மறுபடியும் நாங்கள் போக வேணும் மீரிகம ரோட், அது திவுலப்பிட்டி, அந்த ஏரியாவில் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அது சுமாராக ஈவினிங் ஒரு 4 மணி 4:30 ஸ்டார்ட் பண்ணினாக்கா பைஸ்கல்ல போக மாட்டுது. அப்போ நான் வீட்டில இருந்து வாக் பண்ணி தான் போகிறது. வாக் பண்ணி ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர்ஸ் வாக் பண்ணுவோம். வாக் பண்ணின பின்னால தான் நாங்கள் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுறது. ஒவ்வொரு நாளும் ஒரு 15-18 கிலோமீட்டர் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்போ அப்படி உண்டு. அப்போ இதற்கான நீங்கள் கேட்டீங்க ஒரு எப்படி ஆர்வம் ஸ்டார்ட் ஆகிடுது. அப்போ நாங்கள் ஏன்னா ஈவினிங் இப்போ நாங்கள் என்ன இப்போ இப்பீக்கிற இவங்கெல்லாம் முதல்ல நாங்கள் என்ன செய்ய முந்திக்கிற நாங்கள் எப்படி பார்ப்போம், நாங்கள் எந்த நேரம் அந்த காடுகள் மாதிரி, அதே மாதிரி அந்த விளையாட்டு துறையில தான் எல்லாருமே இருப்பாங்க. ஸ்கூல் விட்டு வந்தாலும் போல் எடுக்கிறது, பெட் எடுக்கிறது, விளையாட போறது, அதே மாதிரி. அப்போ நான் என்ன செய்வேன்னா, நான் ஈவினிங்கு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு போயிடுவேன். அப்படின்னா ஓடுறதுக்கு ஒண்டோ பீச்சுக்கு போகிறது, பீச்சில் ப்ராக்டிஸ் பண்ணுறது,
இல்லாட்டி கிரவுண்டுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்றது. அதே மாதிரி ஒரு நிலைமை தான் இருந்துச்சு. அப்ப அப்படி இருக்கும்போது நார்மலா மெரத்தான் ஓட்டுறது ஓகே. அப்ப கின்னஸ் சாதனை செய்யணும்ன்ற ஒரு நிலைமைக்கு வரும்போது அந்த டைம்ல இருந்தாரு ஆஷாத்னு சொல்லி. அவர் லோயலா காலேஜ்ல படிச்சார். நிகமூர் லோயலால படிக்கும் போது அவரு பீச்ல ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்கும் போது தான் கேட்டோம். எல்லாரும் சொன்னாங்க மக்கள் மத்தியில ஓடுறாரு, என்னடா இது ஆட்களுக்குள்ளால கை காலுக்குள்ளால படப்பட ஓடுறாரு. ஆட்கள் சொல்லுவோம் இவனுக்கு ஒவ்வொரு பேஜ் சொல்லுவோம் இப்ப நம்ம சொல்ற மாதிரி அப்படி. அப்ப என்னை மீட் பண்ணும்போது நான் கேட்டேன் இப்படித்தான் என்ன செய்றீங்கன்னு சொல்லும் போது அவர் சொன்னாரு இல்ல நான் இப்படி ஒன்று செய்ய போறேன் அப்படின்னு. அப்ப அவர்கிட்ட நான் கேட்டேன் இதுக்கு செய்யறேன்னா என்ன மாதிரி நீங்க செய்றீங்கன்னு. அவர் இண்டிவிஜுவலா ப்ராக்டிஸ் பண்ற சிஸ்டர்ஸ் சொன்னாரு. அப்ப அதே அந்த நிலைமையை கொண்டு தான் அந்த கின்னஸ் சாதனை செய்யணும்ன்ற ஒரு ஸ்டெப்பை நான் முன்னெடுத்தேன். சரி, அவங்களோட சின்ன வயசுலாம் எப்படி இருந்துச்சு? எங்க படிச்சீங்க? எந்த ஊர், என்ன மாதிரி? நான் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து படிச்சது வந்து அல்ஹிலால் மத்திய கல்லூரி நீர்கொழும்பு தான். அதுல இருந்து ஓ லெவல் ஏ லெவல் அங்கதான் செஞ்சேன். ஆனா ஓ லெவல் மறுபடியும் நான் செய்ய வேணும், எனக்கு ஒரு ஆர்வம் ஒன்று இருந்துச்சு, நாம கொஞ்சம் வெளியே போய் செய்ய வேணும்னு சொல்லி. அப்ப அதனால வந்து நஸ்ரியா சென்ட்ரல் காலேஜ் வந்து சிலோவில். அப்ப சிலோவில் வந்து ஒரு 6 மந்த்துக்கு படிச்சேன் நான் பேத்து. அந்த ஓ லெவலில் கொஞ்சம் அவனை சிட் பண்ணி இருந்து செய்யணும், ஒரு அனுபவம் ஒன்று கிடைக்கும்ன்றதுனால அங்கனைக்கு சிட் பண்ணி அங்கனைக்கு மறுபடியும் வந்து ஏ லெவலில் வந்து அல்ஹிலால் மத்திய கல்லூரியில் தான் ஃபினிஷ் பண்ணேன் நான். சரி, ஓகே. இப்போ நீங்கள் வந்து இந்த இதில் வந்து பேப்பர் கட்டிங்ஸ், அப்புறம் வந்து இந்த நம்பர் இதெல்லாம் இருக்குது. இது வந்து இது என்ன டீட்டெயில், அதாவது என்ன போட்டிருக்குன்னா நிகாம்பு டு புட்லம் மருதன் பை அக்ரம் அப்படின்னு போட்டு இந்த ஒவ்வொரு டைம் டியூரேஷன், அதாவது குறிப்பாக சொல்லணும்னா இந்த பெரியமலை ஜங்ஷன், கொச்சிக்கடை, அப்புறம் அதுக்கப்புறம் கீழே வந்து நிறைய டீடைல்ஸ் இருக்கு. இல்ல இது என்ன டீடைல்ஸ் நாங்க பார்க்கும்போது இது வந்து நம்ம டைமிங் மார்க் பண்றது. உண்மையில நான் கட்டாயம் சொல்லவே வேணும், இந்த டைமிங் மார்க் பண்றதுக்கு என்னோட வந்து அந்த கின்னஸ் சாதனை ட்ரை பண்ணும் போது என்னோட 3 பேர் வந்திருந்தாங்க. என்ன நண்பர்கள் 3 பேர். ஒன்று கௌஸ், உமாமா கௌஸ்ன்னு சொல்லி, இன்னும் ஃபஹாட்னு சொல்லி, இன்னொருத்தர் வந்து இர்ஃபான். இவங்க 3 பேரும் தான் என்னோட வந்திருந்தாங்க. அப்ப அவங்கள கௌஸ் வந்து தான் இந்த டைமிங் எழுதுவாரு. அப்ப நான் ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க வந்து ஸ்டாப் போச்ச பார்த்து தான் நாம ப்ராக்டிஸ் பண்றது. ஏன்னா ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளவு ஓடு ஏழும் என்ற நிலைமை நாங்க யோசிக்கணும். ஏன்னா இப்போ 42 கிலோமீட்டர்ஸ் வந்து ரெக்கார்ட் வந்து 2 ஹவரும் ஒரு 45 நிமிஷத்துக்குள்ள முடிக்க. அதே மாதிரி தான் அப்படி அந்த டைம் பீரியட்ல தான் வரும். ஸோ இது சொல்லும் போது வந்து இது நம்ம ஓடினது, இது கின்னஸ் சாதனை ஸ்டார்ட் பண்ணது பின்னேரம் 4 மணிக்கு பெரியமுள்ளி ஜங்ஷன்ல இருந்து, அதுக்கப்புறம் 4:38 நினைக்கிறேன் வந்து கொச்சிக்கடை. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துல வந்து கொச்சிக்கடை பிரிட்ஜ்னு போட்டிருக்குது. அதே மாதிரி 72 கிலோமீட்டருக்கு மேல நாங்க பிராக்டிஸ் பண்ண டீடைல்ஸ் அங்கே போட்டிருக்குது. ஓகே. அப்ப இதுல போட்டிருக்க இந்த டைமிங் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 10 ஹவர் 10 ஹவர்ஸ் போட்டு 10 ஹவர்ஸ். அந்த 10 ஹவர்ஸுக்குள்ள தான் 72-75 கிலோமீட்டருக்கு மேல நான் முடிச்சிருக்கிறது ஓடுறதுக்காக. 2001 2001. சரி, இப்ப கின்னஸ் சாதனைல எந்த இடத்துல நீங்க மிஸ் பண்ணீங்க? இது மிஸ் பண்ணும்போது நான் வந்து நீர்கொழும்பு பெரியமுள்ளிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்கட பயணம் வந்து 210 கிலோமீட்டர் வந்து புத்தளம் ரவுண்ட் அபவுட், அதுல இருந்து நிகம்பு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஸோ இதுல வந்து நான் முந்தல் எல்லாத்தையும் பாஸ் பண்ணி போறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு ஃப்ளொப் உண்டாகுது எனக்கு கண்டாக்க அந்த மாதம்பேல வச்சு, அவன் மாதம்பேல வச்சு அவனுக்கு ஐக்கு போற ஓடே இல்லாத ஒரு கட்டம் ஒன்று இருக்குது. ஏன்னா கால் ரெண்டு வந்து புடிச்சு தனியா இது வந்து இண்டிவிஜுவல் மரதன் கின்னஸுக்கு ரெக்கார்ட் பண்ணும் போது அதுல இருக்கிற மாதிரி நம்ம செய்ய வேணும் அதுல. ஸோ அதுக்கு பின்னால மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ண காலையில, ஏன்னா ஆல்ரெடி 6:30 ஆப்போக்குள்ள நான் வந்து மரதானே இந்த மாதம்பே டச் பண்றேன். அதுக்கப்புறம் அங்கிருந்து மறுபடியும் காலையில ஸ்டார்ட் பண்ணிட்டு முந்தல பாஸ் பண்ணி போகும்போது தான் அந்த டைமிங் பீரியட் தான் எழுதி. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா 2021 இது முதல்ல 2021 ஹாஃப் மேரத்தான். இது வந்து இன்டர்நேஷனல் மேரத்தான் சொல்லுவாங்க, கலாம்பு மேரத்தான். இப்ப 2001 ஹாஃப் மேரத்தான் 21 கிலோமீட்டர். அது வந்து கண்டியில ஓடினது. அதுல வந்து பினிஷிங் பீரியட் ஃபுல்லா பினிஷ் பண்ணினேன். அதுக்கப்புறம் 2022 ஆண்டு 2002 தான் அது மறுபடியும் நான் கண்டியிலே வந்து ஃபுல் மேரத்தனை
செகண்ட் ஸ்டெப் ட்ரை பண்ணும்போது ஃபுல் மேரத்தான் 42 கிலோமீட்டர். 42. அதுல வந்து நான் ஃபினிஷிங் லைனை டச் பண்ணினேன் மாஷாலான்னு சொல்லி. அதுல அதுக்கு போறோம் இப்ப கிட்டடியில வந்து 2015 வந்து எங்கட மெரத்தன் போகுது அப்படின்னாக்கா 42 கிலோமீட்டர் கொலம்பு டு நிகாபு பீச் டொரிட்டன்ல ஸ்டார்ட் ஆகும் கொலம்பு மெரத்தன். அது இன்டர்நேஷனல் மெரத்தன். 6662 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஃபுல் மெரத்தனுக்கு. அது வந்து எத்தனையோ நாட்டுகள்ல இருந்து வருவாங்க ரன்னர்ஸ் மாறலாம் இன்டர்நேஷனல் மெரத்தன் சொல்லும் போது. அப்ப அவங்க எல்லாரும் வரும்போது அதுல வந்து 49வது இடத்த வந்து நான் எனக்கு கிடைச்சது மாஷாலான்னு சொல்லி 49. அதுல நான் இது பண்ணி சரி. இதெல்லாம் நீங்க பண்ணும்போது வீட்டுல வந்து எப்படி சப்போர்ட் பண்ணாங்க? என்ன படிக்கிற டைம், அடுத்தது ரொம்ப தூரம் ஓடணும், அடுத்த வந்து இதுக்கான சப்போர்ட்ன்றது கட்டாயம். ஏன்னா முதல்ல வந்து இப்ப எங்கட மார்க்க படி வந்து முட்டுக்காலுக்கு மேல ஷோட் போட இயலாது. அப்ப பாப்பா மௌலவி பாப்பா ஹசரத் ஆயிருப்பாரு. அப்ப நான் பிராக்டிஸ் பண்ண கூட பின்னுக்கால தான் போடுவேன். வாப்பா முன்னுக்கால இருந்தா பின்னுக்கால போயிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு வாரது. அப்ப அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஸ்போர்ட்ஸ்ன்ற முறையில யாருக்கும் வந்து அந்த தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியுமே இல்லையா, எல்லாருக்கும் அந்த ஸ்போர்ட்ஸை பத்தி தெரியும். இப்ப எல்லாருக்கும் தெரியும் அது. அப்ப நான் வந்து என் இண்டிவிஜுவலா செய்யும் போது சிலவங்க வந்து வீட்டுக்கும் சொல்லுவாங்க, அவங்களோட மகான கண்டிருந்தன் வந்து மீரிகமையில ஓடுறாரு, என்ன தண்ணி ஓடிக்கொண்டிருக்கிறாரு, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு வந்து சில டைம் கேட்பாரு என்னது அப்படின்னு சொல்லி. ஆப்ஷன் இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாரது அப்படின்னு சொல்லி. அப்ப இப்படி ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. இதுக்கு அப்புறம் இந்த கின்னஸ் ரெக்கார்டை ட்ரை பண்ணும் போது கட்டாயம் சப்போர்ட் பண்ணாரு. அவர் சப்போர்ட் பண்ணி இவருக்கும் விளங்குது ஏதாவது ஒரு சேஞ்ச் செய்ய போறாரு இவர் அப்படின்னு சொல்லி. அந்த டைம்ல நான் விழுந்திருக்கிறேன். 72 கிலோமீட்டர் 75 கிலோமீட்டர் அளவுல வந்து நான் விழுந்தும் போது பாபா கால் பண்றாரு என்ன நண்பருக்கு, என்ன நடந்திருக்குது இல்ல இப்ப சொல்லிக்கிறேன், இப்படித்தான் நடந்திருக்கு, என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, அவரோட சாதனை அவர் செய்ய சொல்லுங்க. அப்ப அந்த சப்போர்ட் ஒன்று இருந்துச்சு. அந்த டைம்ல எனக்கு பார்த்தேன், அடே பெற்றோர்ட சப்போர்ட் இருக்குது, நம்ம ட்ரை பண்ற டைம்ல தான் அவங்க எங்களே வானாண்டு ஒதுக்க மாட்டாங்க. ஆனா இவர் என்ன செய்யறது பின்னால் இருந்து கண்ணுட்டு பார்த்து கொண்டு இருக்கிற பெற்றோர்ட வேலை. அந்த வகையில உண்மையிலே வந்து சந்தோஷமா இருந்துச்சு அந்த டைம்ல வந்து அந்த தருணம் வந்து. அதுலயே வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு சேடான ஒரு விஷயம் நடந்திருந்தது. அந்த நாள் வந்து நான் வாரன், அடுத்த நாள் வீட்டுக்கு வாரன் வந்து என்னை வச்சிருக்கிறாங்க. என்ன டயர்ட்ல வாரே தானே, டயர்ட்ல வந்து புழுந்து என்ன இன்ஜெக்ட் ஆகின நிலைமையில வந்து என்ன நான் வீட்டுல இருந்து கொண்டு போறோம். நைட்ல ஒரு 12:30 இருக்கும். தட சத்தம். என்ன சத்தம்? கல்லடி விழுவுது வீட்டுக்கு. ஏன் அதுன்னு சொல்லும் போது இப்படித்தானே இப்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க. இதுல இவன் எதுக்கு அடிச்சான்னு தெரியாது. உண்மையிலே வேணுமாண்டு அடிச்சான்ல, கோவத்துல அடிச்சான்ல, இல்லாட்டி சும்மா பகடிக்கு அடிச்சான்னு உண்மையே தெரியாது. நான் ஏற்கனவே டயர்ட்ல இருந்து வெளியிறங்கி பார்த்தா ஒரு 10-15 பேர் ஓடுறாங்க. ஓடினதும் கடைசி இப்ப ஒரு 4 வருஷத்துக்கு முன்னுக்கு தான் யாருன்னே தெரியும். அவரே வந்து சொல்ல ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால சொல்றேன், அவனுக்கு ஞாபகம் இருக்கா எப்படின்னு. நாங்கத்தான் மச்சான் சும்மா ஜோக்கு கடிச்சிட்டு ஓடின்னு சொன்னாங்க. நானே நொந்து போயிருக்கேன். அதுதான் சொல்லுவாரு. உண்மையிலே நம்ம நொந்து போற டைம்ல அதுவும் ஒரு காரணம் வந்து நம்மள ஒரு ஃபெடப் பண்றது ஒரு காரணமா இருக்கும். யாருக்கும் அப்படி செய்யக்கூடாது அப்படின்றது. சரி, அதுக்கு பிறகு நீங்க கடைசியா எப்போ ஓடுனீங்க? கடைசியா வந்து 2015 கொலம்பு மெரத்தான். அதுக்கு பிறகு விட்டுன்னு சொல்லும் போது இதுக்கு வந்து உண்மையிலே ஒரு பெரிய ஒரு டெடிகேட் பண்ணணும், டைம் எடுக்கணும். இது பிராக்டிஸ் பண்ண ரோட்ல தான் பிராக்டிஸ் பண்ணணும். சாதிக்கிறாக்களுக்கு அதுதானே தேவை, டைம் எடுத்து தான் பண்ணணும், அப்பதானே சாதனை. இல்ல நீங்க சொல்றது சரி. இப்ப நம்ம மெரிட் தானே, ஒரு ஃபேமிலி லைஃப் வரும்போது அது டிஃபரெண்டா வந்துடும். இப்ப நம்ம யங் ஏஜ்ல செய்யறது, மெரி பண்ண முன்னால செய்யறது வித்தியாசம் ஒன்று இருக்கு, மெரி பண்ண புறவு செய்யறது வித்தியாசம். ஏன்னா நாங்க எல்லாருக்கும் ஒன்றுக்குள்ள ஒன்றாயிரும் தானே. ஏன்னா பிள்ளை குட்டி ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி வரும்போது அதுக்கான டைமை செய்ய வேணும். அடுத்தது நாங்க பார்க்கணும் வந்து எங்கள்கிட்ட ஃபைனான்சியல் என்ன பேக்ரவுண்ட் இருக்குதாண்டு, அது ஒரு பெரிய தலையடியா போயிருமினா. ஏன்னா இது ஓட்டுறதுனால இப்ப நம்ம டைம் எடுத்து ஓடும் போது இப்ப எங்களுக்கு அது ஃபைனான்சியலும் சப்போர்ட் இருக்கணும். ஏன்னா அது இல்லாம நம்ம இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டோம்னா எங்களை ஃப்ளாப் ஆயிரும். இது இல்லாம அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டோம்னா அது ஃப்ளாப் ஆயிரும். அப்ப ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணும். அதனால தான் கொஞ்சம் அதை டிப்பட்டு வச்சிருந்தது.
நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம். ஒரு இடைவேளைக்கு பிறகு காஃபி வித் பிரமுகர் சீசன் 2ல எங்களோட இணைந்திருக்கிறார் ஒரு அத்லட், அதே மாதிரி சமூக செயற்பாட்டாளர் மிஸ்டர் அக்ரம் லுத்ஃபி அவர்கள். தொடர்ந்து பேசலாம் இடைவேளைக்கு பிறகு. காஃபி வித் பிரமுகர் சீசன் 2ல தொடர்ந்து இணைஞ்சிருங்க. காஃபி வித் பிரமுகர் சீசன் 2ல இடைவேளைக்கு பிறகு இணைஞ்சிருக்கோம். ஸோ நான் இப்போ வந்து சில ஃபோட்டோஸ் காட்டுறோம், உங்களோட ஃபோட்டோஸ் தான். அதோட மெமரிஸை நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள். முதல்ல இதை பற்றி சொல்லுங்கள். இது வந்து நான் சவுதியில் 5 கிலோமீட்டர்ஸ் ஓடினது. சவுதியில் ஒர்க் பண்ண போயிருந்தேன். இப்போ 1 இயர் 1.5 இயர். ஸோ அப்போ டைமில் வந்து அங்கே கால் பண்ணிருந்தாங்க மெரத்தன் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் அது உண்மையில ஓட கிடைக்கல எனக்கு. ஓடி இருந்தீங்களா ஓடி இல்லையா? ஓடுறதுக்கு ட்ரை பண்ணேன், ஆனா பினிஷிங் பண்ண கிடைக்கல, முடிக்கல. ஏன்னா கிளைமேட் டோட்டலி டிஃபரன்ஸ். இது ரொம்ப சூடா, சரியான சூடு. ஏன்னா அப்ப அங்க நாங்க பிராக்டிஸ் பண்ணலனா, கிரிக்கெட் அடிக்கிறது வேற விஷயம் கிடையாது அது. ஆனா இது மரதன் சொல்லும் போது நம்ம ரோட்ல ஓட வேண்டியது, அதுவும் வந்து சரியான ஹீட்டுக்கு மத்தியில ஓடணும். அதனால எனக்கு அதை பினிஷிங் பண்ண உண்மையிலே கிடைக்கல. அது தாக்கு பிடிக்க இயலாது. இப்போ இதில் நீங்கள் சாதனைக்காக வந்து 240 கிலோமீட்டர் 147 கிலோமீட்டர் ஓடுற நீங்கள் அதில் ஒரு 5 கிலோமீட்டர் இருந்ததுதானே? லைதான் சொல்றது. ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரியும் வித்தியாசம். இப்போ நம்ம இலங்கையை எடுத்துக்கொண்டோம்டா, இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க வந்து கொழும்புல ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு சரியான கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வந்து கண்டியில் ஓடும் போது. ஏன்னா மேடு பள்ளம் எல்லாம் இருக்கும். அப்போ அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறோம், இவங்களுக்கு வந்து ஒரு சமநிலைமையா ஒரு சூடா இருக்கும். அதே மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்குது. அப்ப 2 சைடையும் பேலன்ஸ் பண்ணணும். இதையும் விட நம்ம ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகும்போது அங்கேத்து வெப்பநிலை இருக்குதானே, அந்த செல்சியஸ் சூடுகளோட சேர்ந்து சில டைம் குளிர் நாட்டு போன பெண்ணத்துக்கு நம்ம கிரிக்கெட்டர்ஸ் வந்து வெளிநாட்டுக்கு போனா அவங்கள கஷ்டமா இருக்குது, போல் வந்து கல்லா அந்த மாதிரி கேஸ் இருக்கும் போது அங்க வந்து ஏற்கனவே 40, 42, 43 செல்சியஸ் பாகிதான் வெப்பம் அடிக்கும். அப்போ உடம்பெல்லாம் வந்து எங்களை உடைச்சு போட்டுரும். இது வந்து 2015 அதுதான் வந்து அது கலாம்பு மேரத்தான் வந்து இப்ப கிட்டத்துல ஒரு 2015ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ண மேரத்தான்ல செஞ்சு இருந்தது. இதுதான் கிடைச்சது. 49வது சொல்லி போட்டிருக்க சர்டிபிகேட் கிடைச்சது இருந்தது. நன்றி. உங்களுடைய ஓடின ஃபோட்டோஸ் பண்ண தான் இருக்கு, மற்ற எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுட்டீங்க போல. சரி, ஓகே. ஃபைல்ஸ் இருக்குது எடுக்க. இப்போ நீங்கள் சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ 2024 வந்து ஒரு பக்கத்தில் கொஞ்சம் பேர் நடந்துட்டு வராங்க, சில பேர் ஓடுறாங்க, சில பேர் இலங்கையை சுற்றி வரேன்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு, உங்களே நாங்கள் அதில் பார்த்துருக்கோம். இது வந்து இப்போ இருக்கிற ஒரு ட்ரெண்ட் செட்டாக இருந்தது. அதாவது குறிப்பாக ஒருத்தர் வந்து நடந்தார், அதுக்கு பிறகு இன்னும் ஒரு சில பசங்க இலங்கையை முழுசாக சுற்றி வரணும் நடக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்தா இப்போ வந்து இந்த சோஷியல் மீடியா பக்கத்தில் போனால் எல்லாருமே நடக்கிறாங்க. இவன் வந்து அவசரமாக கடைக்கு நடந்து போகிறாங்களா, இல்லைன்னா இலங்கையை சுற்றி நடந்து வராங்களா, எதுவுமே புரியுதில்லை. இப்போ நீங்களும் இதுக்குள்ளே இருந்ததால அந்த அதுல எல்லாம் நின்றதால நான் கேட்குறேன், என்ன நடக்குது? இல்லை உண்மையிலே இப்போ ஷோமி த வியூ, ஷோமி பிரதர் வந்து அவரு நான் 5ஆம் மாசம் எனக்கு பேர்வெல்ல இன்டர்வியூ நான் செஞ்சேன். அவரோட செய்யும் போது அவர் கேட்டிருந்தா, அவர் சொல்லியிருந்தாரு நான் இலங்கையை சுற்றி ஃபுல்லாக நடக்க போறேன்னு சொல்லி அவர் ஒரு எய்மோட செஞ்சிருந்தாரு. அப்ப அந்த எய்மை வந்து அவர் அச்சீவ் பண்ணினாரு மாஷா அல்லான்னு சொல்லி. அப்ப அதே செய்யும் போதே எங்களை சைட்ல வந்து டெமில் ப்ரோ இருக்கிறாரு. அப்ப டெமில் ப்ரோ வந்து சொல்லியிருந்தாரு நான் வந்து 25 மாவட்டங்களை வந்து நான் சுத்த போறேன் அப்படின்னு சொல்லி. அப்ப ரெண்டு கான்செப்ட். இவர் வந்து 50 நாள்ல அப்படின்னா 45 நாள்ல கரையோர பகுதியா வந்து ஒரு ஆள் சுத்துறாரு. அதுவும் வந்து அவர்கிட்ட ஒரு எய்ம் ஒன்று இருக்குது. அவர்கிட்ட யூடியூப் சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஒரு 1,00,000 பேரை கூப்பிட்டணும். அதே மாதிரி ஒரு சப்ஜெக்ட், அது தீம். அதே மாதிரி இவர்கிட்ட ஒரு தீம் இருக்குது, 100 நாட்கள்ல வந்து 25 மாவட்டங்கள்ல நடக்கணும்ன்றது அவர் ஓகே. அதுதான் நான் அந்த டைம்லயும் நம்ம செய்யும் போது சொன்னது, இது கொப்பி கிடையாது, இது வந்து முயற்சி சொல்றேன். இப்ப இருக்கிறது வந்து அதல்ல. இப்போ வந்து ஆட்கள் சொல்றாங்க வந்து இப்ப செய்யும் போது அடே
எங்கள்கிட்ட கையில பணம் இல்லையா வாங்க நடப்போம்னு சொல்றாங்க. அதே மாதிரி பகடியான ஒரு நிலைமையில தான் ஜோக் ஆயிடுது அது. ஆனா அது கூடாது. ஏடா நம்ம ஒரு சாதனை செஞ்சுட்டாரு, அவர் செய்யறாரு, அவர் ஓகே அப்படி அவரை பார்த்து இப்ப செய்யறேன்னா உண்மையிலே இது கொப்பியா பேத்துரும். ஏன்னா இவங்க செஞ்சதுக்கு அர்த்தம் இல்லாம பேத்துரும். இது உண்மையில தவிர்க்கணும். ஏன்னா இப்ப வெளிநாட்டுல கூட சிலவங்க கால் பண்ணி கேட்கறாங்க, இலங்கையில் இருக்கிறார்கள் இப்ப வேற ஒரு வேலைகள் கிடையாதா, எல்லாரும் நடக்கிறாங்க பேக்கா போட்டுக்கணும் போறாங்கன்னு சொல்லி 2 பேர் செஞ்சிருந்தாங்க. அவங்க 2 பேரும் தீம் வேற, அது ஓகே. இல்ல அது ஒருத்தர் செஞ்சது மட்டும் இல்லையே, நம்ம விரும்பின மாதிரி ஏதாவது உண்டு அதுல டிஃப்ரெண்டா ஏதாச்சும் கூட டிஃபரெண்டா செய்யறது ஓகே. இப்ப எங்களை இக்ராம் பிரதர் ஓடுறாரு, அப்ப அவரோட தீம் ஓடுறது. இதே இன்னமும் அப்படி சொல்லும் போது இப்போ ஒரு 15-20 பேர் ஃபேஸ்புக்லயோ டிக்டாக்லயோ சோசியல் மீடியால பாக்குறோம். நம்ம எல்லாரும் வராங்க போறாங்க செய்யறாங்க. அப்ப செய்யும் போது இவருக்கு என்ன நடக்கும்? சரி ஓகே, நீங்க ஏன் இப்போ ஓடக்கூடாது? இல்ல இப்ப நான் உண்மையிலே சொல்லும் போது நான் இப்ப நிகாம்ல இருந்தேன். இப்ப ஷோமி ப்ரோ நிகாம்பு வார டைம்ல அங்க இருக்கும் போது மிச்சம் பேர் என்கிட்ட வந்திருந்தாங்க. அப்ப அவங்க கேட்டிருந்தாங்க, அக்ரம் நீங்க செஞ்சதை தானே செய்றீங்க, இந்த செய்யறாரு இவரு, ஆனா அவங்களுக்கு மறுபடியும் அப்படி ஐடியாஸ் இல்லையான்னு. நான் சொன்னேன் உண்மையில எனக்கு ஐடியா இருக்குது, ஆனா அதுக்கான ஒரு ஃபைனான்சியல் பேக்ரவுண்ட் எனக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி. அப்ப அப்படி சொல்லும் போது ஒரு பிரதர் சொன்னாரு, நான் இருக்கு நீங்க செய்யுங்க அப்படின்னு சொன்னாரு. அது செய்யறது ஓகே வேற விஷயம். ஆனா இப்ப நம்ம கின்னஸ் சாதனை செய்ய வெளியிட்டாலும் என்ன சொல்லுவாங்கண்டா, இவரும் ஒன்றுமில்லாததுக்கு இவரும் ஓட தொடங்கிட்டாருன்னு சொல்லி. ஆனா எங்கட தீம் வேற இருக்கணும். இப்ப நான் என்ன தெரியுமா சொல்றது, யாரும் ட்ரை பண்ணுங்க பிரச்சனை இல்லை, ஆனா டிஃபரன்ஸ் கின்னஸ் சாதனை இருக்குது, உலக சாதனை இருக்குது. அப்ப இந்த சாதனை ஏதோ அந்த சாதனையை விட நம்ம ஒரு முன்னோக்கி போறதுதான் அது சாதனைன்னு சொல்ல முடியாது. அதுதான் கின்னஸ் சாதனை. வேளாத ஒன்று செய்யறதுதான் கின்னஸ் சாதனை. எல்லாமே நடந்து முடிஞ்சு நீஞ்ச வேண்டியது. இப்ப அப்படி சொல்றாங்க தானே, சொல்லாங்க தானே. இப்ப இன்னொருத்தர் சொல்றாரு நான் தவண்டு போகணும்னு சொல்லி, தவண்டு போறது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்ப அதுதான் சொல்றது பிரதர். இப்ப உண்மையிலேயே எங்களுக்கு இப்ப என்ன செஞ்சாலும் ஹிண்ட் அடிக்கிற நிலைமைக்கு போயிட்டுது. அது ஜோக்கா பேதுட்டுது அது. அதனால இப்ப செய்யறவங்க எல்லாம் சைலன்ஸ் ஆயிட்டாங்க. சரி, அப்படியே நீங்க இப்படி இதெல்லாம் செஞ்சுட்டே இருக்கும்போது குடும்ப வாழ்க்கை அப்படின்னு வருது. இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஃபைனான்சியலாக நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும், நம்ம சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி மேலே போகணும்னா இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதை எதிர்கொண்டு செய்கிறதுக்கான முயற்சிகளை இப்போ ஏதாச்சும் செஞ்சுருக்கீங்களா? இல்லை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வேளாங்கல்ல நீங்கள் அதாவது என்னென்னா இப்போ ஃபைனான்சியல் பிரச்சனை இருக்கும், ஆனால் நம்ம அதை தாண்டி நமக்கு பிடிச்ச ஒரு துறையில் நம்ம சாதிக்கணும் அப்படின்னு வரும்போது அதுக்கான ஏதாச்சும் ஒரு முயற்சி எடுக்க தானே வேணும். இல்லை அதுக்கான ஒரு முயற்சி கட்டாயம் இருக்கணும். ஆனா அதை விட இப்ப சிச்சுவேஷன்ஸ் இப்ப இந்த சிச்சுவேஷன்ல ஃபைனான்ஸ் தான் மெயினா பிடிக்கும். ஏன்னா நம்ம இன்றைக்கு இதை சாதிக்க போயிட்டோம்னா அது கட்டாயமா சாதனையா மாறிடும். ஆனா போயிட்டோம்னா எங்களை சைட்ல வீக்னஸா மாறிடும். அதுதான் நான் சொன்னேன், ஏதாவது ஒன்று இலக்க வரும் கடைசியில. சரி, அப்படியே இருக்கும்போது ஊடகத்துறையிலையும் உங்களுடைய பயணத்தை பார்க்க முடியுது. தொடர்ச்சியா ஒரு சமூக ஊடகம் ஒன்று செஞ்சு அதுல இருந்து நிறைய இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த ஐடியா எங்க இருந்துச்சு, எப்ப அது ஆரம்பிச்சீங்க? இது ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாலே ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் நம்ம டியூட் பண்ணும் போது அதுல நம்ம இருந்தது. அப்ப நம்ம ஒரு பிரதர் ஒன்று இருந்தாரு நிகாம்ல, அவரு டியூட் பண்ணும் போது அப்ப நான் சொன்னேன் இப்படி ஒன்று செஞ்சா நல்லமே அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஆன்லைன் மீடியா ஆன்லைன் டிவி சேனல்ஸ் அப்ப கிடையாது தானே. அப்ப நம்ம தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணது ஆன்லைன் டிவி சேனல். ஸ்ரீலங்கான்னு இருந்தது. அதப்புறம் அது கொஞ்சம் ஒரு சிக்கலான நிலைமை ஒன்று வரும்போது மாத்தி அதை செஞ்சிருந்தோம். சோ இது நாங்க சொல்லும் போது அந்த இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லும் போது இப்ப ஊடகத்துறைக்கு கட்டாயம் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், ஒவ்வொரு துறைக்கும் மாதிரி. ஏன்னா இதுல ஒரு ஆள் 4 மணி வாரன்னு சொல்லுவாங்க ஒரு ஃபங்க்ஷன், நாங்க 3:30 பேத்திருக்கோம். அது 8 மணி முடியும்னு சொல்லும், 11 மணி தான் முடியும். ஆனா இதுக்கும் சரியான டெடிகேட் பண்ணணும்னு இருந்து பொறுமை வேணும். அவங்க பேசுறதுல தான் மொத்தமில்லாம காது கொடுத்து கேட்கணும். அதுக்கு பின்னால்தான் நம்மளோட விஷயம் ஸ்டார்ட் ஆகும் இப்படி. ஸோ இதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாம எப்படியுமே இந்த துறைகளை செய்யவே இயலாது. அடுத்தது ஏன்னா இப்ப நம்ம பிரேக்கிங் நியூஸ் எதுனாலும் ஒவ்வொரு சம்பவம் நடக்கும்போது நம்ம முன்னுக்கு இருந்து பார்க்கணும்ன்றது ஒரு கட்டாயமானுக்கு இருந்து இதை தகவல் எப்படி திரட்டணும், இந்த தகவல் எப்படி பரிமாற்றணும், இவங்களுக்கு என்ன முறையில செஞ்சா நல்ல முடியும், அது அந்த அது அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது கட்டாயம். ஒரு பிரச்சனை நடந்து டக்குனு முன்னுக்கு போறது, பேசி பாக்குறது என்ன செய்யணும். அப்ப அதெல்லாம் சேர்ந்துதான் இந்த ஊடகத்துறையில வரது ஒரு காரணமா இருந்துச்சு. சரி, ஓகே.
அதை கொண்டு போகும்போது நிறைய பிரச்சனைகள் வரும். ஊடகத்துறையில் வந்து நிறைய இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 10-15 வருஷமாக நீங்கள் போகும்போது அந்த ஃபீல்டு எப்படி ஆனது அப்படின்னு. ஆனால் அதில் வந்து முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த தகவல் திரட்டுறது, அதாவது ஒரு பிரச்சனை நடந்தாலோ இல்லைன்னா ஒரு தேவையான தகவலை திரட்டும் போதோ நிறைய சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் வரும். அதே மாதிரி இண்டிவிஜுவலாக நம்ம வந்து ஒரு நிறுவனத்தை உருவாக்கி கொண்டு போகும்போதும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதை எப்படி ஃபேஸ் பண்ணி? இல்லை, உண்மையிலே அது கஷ்டமான ஒரு காரியம் தான். ஏன்னா இப்போ எங்களோட வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு சப்போர்ட்டாக மிச்சம் பேர் வந்திருந்தாங்க. நாம் சில ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் நம்ம அந்த சில எபிசோட்களை வந்து செஞ்சுருந்தோம். அப்படி செய்யும்போது சிலவங்களுக்கு கேட்பாங்க, உங்களுக்கு இது தேவையில்லாத சப்ஜெக்ட் உண்டு வானம் அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், இது தேவையில்லாதுன்னு சொன்னால் எல்லாருக்குமே தேவையில்லாமல் போயிடும். இதை நம்ம கட்டாயம் செய்தான், சொசைட்டிக்கு இது கட்டாயம் தேவை. இது எங்கட சொசைட்டிக்கு உண்மையில இன்னும் வரைக்கும் ஊடகம்டா என்னன்னு சொல்லி விளங்கல்ல. ஆனா ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாரும் சொல்றாங்க, எங்களுக்கு எங்கட சமூகத்துக்கு வந்து கட்டாயம் ஊடகம் தேவைன்னு சொல்லி, ஊடகம் தேவை, ஊடகத்துறையில் இருக்கிற சார்ந்தவர்கள் தேவைன்னு சொல்லி. ஆனா இதே வந்து நீங்க போய்த்து ஒரு இந்த கொமர்ஷியல் ஒன்று கேளுங்க பாப்போம், அவங்க தரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த டைமுக்கு அது தேவையில்லை. இப்போ ஒரு ஆள் வளர்றதுக்கு வந்து கட்டாயம் ஊடகம் தேவை. வளர்ந்து முடிஞ்ச பிறகு அவர் பார்ப்பாரு, ஊடகம் எல்லாத்தையும் பார்ப்பாரு, அவர் வந்து ஃபைனான்ஸை மட்டும்தான் பார்ப்பாரு. உண்மையிலே ஒரு செலிபிரிட்டி என்றால் யாருன்னாலும் பாருங்க, ஒரு ஆள் வந்து வர முன்னுக்கால ஊடகத்துக்கு பின்கால போய்த்து என்னைய பப்ளிஷ் பண்ணுங்க, எனக்கு செய்யுங்க, எங்களை கொஞ்சம் வெளியெடுத்து காட்டுங்கன்னு சொல்லி. அதே நிலைமையில் அவரை வெளியெடுத்து பின்னால அடுத்து அவர் என்ன திரும்ப யோசிப்பாரு, இப்போ மீடியாவா ஃபைனான்ஸான்னு கேட்டால் அவர் ஃபைனான்ஸை தான் பிடிப்பாரு. ஏன்னா அவர் ஓட்டுறதுக்கு இப்போ அவர் முடிஞ்சு அதை கருவேப்பிலை தான் சிலவங்க யூஸ் பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் இருக்குது. அதனால எங்கட தீம் வந்து அதை நம்ம கணக்கெடுக்க இயலாது. போற வேலையில வந்து எங்கட வேலை என்னது, நம்ம இதை செய்யறது, இதுக்கு முன்னுக்கால் என்ன செய்யலும், மக்களுக்கு என்ன செய்யணும், சொசைட்டிக்கு என்ன செய்யலும் மட்டும் தான் பார்க்கணுமே ஒழிய அதெல்லாத்தையும் பார்த்துட்டோம்னா இந்த ஊடகத்துறையில கட்டாயம் இருக்க இயலாது. நிச்சயமா இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. ஒரு இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். நம்மோட இணைந்திருக்கிறார் அக்ரம் அவர்கள். விளையாட்டுத்துறை சார்ந்து அதே மாதிரி ஊடகத்துறை சார்ந்து சில விஷயங்கள் அவருடைய அனுபவத்திலிருந்து எங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். கோஃபித் பிரமுகர் சீசன் 2ல இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்தும் வந்து பல கேள்விகள் அவங்ககிட்ட இருக்குது. இதில் வந்து ட்ரபிட் ஃபயர் மாதிரி சில கேள்வி கேட்கும்போது உங்கள் மனசில் மறைக்காமல் உண்மையை சொல்லணும், சரியா? ஓகே, ஃபஸ்ட்டு உங்களோட முதல் சேலரி என்ன? முதல் சேலரி என்னும் போது ஒர்க் பண்ணும்போது நார்மலாக ஒரு 20-25,000 அப்படி. சரி, பொதுவாக வந்து நம்ம என்ன செஞ்சாலும் என்கிட்ட இந்த கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியாலஜி சிலருக்கு இருக்கும். அப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தர்ப்பம் நடந்திருக்கா, என்னை பார்த்து ஏன் இந்த கேள்வி கேட்டீங்க அப்படின்னு? இல்லை, என்கிட்ட அப்படி ஒரு கேள்வி இல்லை. ஆனால் கேட்டிருந்தாலும் நான் யோசிப்பேன், வேற இடத்துக்கு நம்ம தானே உடவியில் இருக்க, நாம தானே அடுத்த கேட்குறது தான் நான் சொல்ல வரேன். சரி, எனக்கு இந்த ஆசையெல்லாம் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறது? அதுல என்ன சார் என்ன எதிர்பார்க்குறீங்க? இல்ல, உங்களுக்கு எனக்கு இந்த ஆசை எல்லாம் கிடையாது அப்படின்னு நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் வச்சிருக்கீங்களா? மனுஷன்னு சொல்லும் போது ஆசைகள் இல்லாம இருக்கிறாதுன்னா அது ஓப்பனா சொல்ல போனா எல்லாருக்கும் எல்லா ஆசைகளும் இருக்கும். சரி, உங்களை பத்தி வர விமர்சனம் எல்லாம் என்ன, நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? நல்லதுன்னு சொல்லுவாங்க, சில டைம் கெட்டதுன்னு சொல்லுவாங்க. கெட்டது சொன்னாங்க, அதுல நம்ம நல்ல விஷயங்கள் எடுத்துக்கோறது. இதுல கெட்டது விஷயங்கள் சொல்லும் போது அதை நாங்கள் திருத்தி கூட தான் பார்க்கணுமே இல்லையா, அதை வந்து விமர்சனம் என்று கட்டாயம் இருக்கதான் வேணும். அப்பதான் நம்ம முன்னு போறதுக்கு கட்டாயம் அது ஒரு நல்ல காரியமா அமையும். சரி, உங்களோட கனவு இல்லை உங்களோட ஒரு ட்ரீம் ஒன்று இருக்கும்ல, நான் அப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன கனவு வச்சிருக்கீங்க? பெருசா ஒரு கனவுண்டு சொல்லி கிடையாது. ஏன்னா நார்மலா இந்த நம்ம ஸ்போர்ட்ஸ் துறையிலையோ இல்லாட்டி ஊடகத்துலையோ இருந்தது. ஆனா மக்கள் நம்மள ஏதாவது வேற நோக்கத்துல பார்க்க கூடாது ஒரு கனவு ஒன்று இருக்குது. எல்லார்ட்டையும் வந்து ஒரு நம்பிக்கை இருக்கணும், ஒரு நாணயம் இருக்கணும், அந்த கனவு தான் இருக்குது ஒழிய பெரிய ஒரு கனவுன்னு சொல்லி ஒரு ட்ரீம்னு சொல்லி கிடையாது. சரி, அதிகமா எந்த விஷயத்துல கோவப்படுங்க? பொய் சொன்னா எப்படியும் கோவப்பட்டுருக்கு. சரி, ஏன்னா பொய் பிடிக்காது. உண்மையிலே வந்து நான் பொய் சொல்ல மாட்டேன். ஒரு பயணம் போறண்டாலும்
நான் இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கிருந்து மரதானிக்கு போறேன்டா நான் எக்ஸாக்ட் பிளேஸை சொல்லுவேன் கட்டாயம். ஏன் தெரியுமா, அந்த டைம்ல வந்து எங்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்ல இயலாது. சரியா? இப்ப நான் எங்கனைக்கு இது வந்து போகும்போது நான் இல்லை எங்கனைக்கு பாஸ் ஆயின்னு சொல்லி அதுக்கு முன்னால் என்ன சார் நடந்துருதுன்னா நீங்க மனசுல என்ன நினைப்பீங்க, பொய் சொல்லிட்டானேனா அப்படின்னு. அதுல எனக்கு உங்களுக்கோ எனக்கோ ஒரு லாபம் கிடையாது. ஆனா அந்த டைம் வந்து என்ன பேர் வந்து கெட்டு போக கூடாதுன்னு ஒரு நம்பிக்கைன்றீங்க. சரி, அதே மாதிரி உங்க ரோல் மாடல் ஸ்போர்ட்ல? ரோல் மாடல்னு சொல்லி இல்ல, ஆனா பாப்பா இருக்குது. அவர் வந்து கட்டாயம் வந்து சொல்லுவாரு, எங்க போறேன்னாலும் சொல்லிட்டு போங்க, உண்மையை சொல்லுங்க, போய் சொல்லாதீங்கன்னு சொல்லி. அதனால அதை கொஞ்சம் ஃபாலோ பண்றது நான். சரி, அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தங்க அப்படின்னா யாரும் சொல்லி, ஐ மீன் எப்படின்னு சொன்னால் அந்த துறை சார்ந்த உங்களோட இந்த ஃபீல்டில் வந்து இப்போ மீடியாவில் இருக்கலாம், இல்லைன்னா இந்த ஃபீல்டுக்குள்ளே உங்களுக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் அப்படி எதுவும் இருக்கா? அப்படி என்று சொல்லும்போது இல்லை. சரி, ஓகே. உங்களோட லட்சியம் ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா? கனவுகள் இல்லைன்ட்டீங்க, லட்சியமாச்சு சார் செய்யணும், ஒரு சாதிக்கணும். ஏன்னா பிசினஸ்லயாவது இல்லாட்டி இந்த மீடியா துறையிலாவது கட்டாயம் ஒரு விஷயத்துல நம்ம சாதிக்க வேணும். ஏன்னா சாதிக்காம சும்மா ஏதோ தானோன்னு வாழ்ந்துட்டு போக இயலாது. ஏதாவது எந்த ஒரு விஷயத்துலயாவது நம்ம சாதிக்கணும். இப்படி ஒரு லட்சியம் ஒன்று இல்லாட்டியும் கனவு இல்லாட்டியும் அது மனுஷனே கிடையாதுல்ல. வந்தோமா பிறந்தோமா வாழ்ந்தோமா செத்தோமான்னு கிடையாது, சரி சாதிக்கணும். சரி, ஒரு பொழுதுபோக்கு வந்து முதல்ல இருந்தது ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதுல. இப்போ வந்து இந்த ஊடக துறையில இருக்கிறதுனால அந்த பொழுதுபோக்குன்னு சொல்லி நம்ம எக்ஸ்ட்ரா டைம் எடுக்க இயலாது. ஏன்னா இப்போ இந்த ஒர்க் முடிஞ்சதும் ஒரு எடிட்டிங் செய்ய வேணும். அப்படி இல்லாட்டி நம்ம எங்களோட வேற வேலைகள் செய்யறதுனால கொஞ்சம் பொழுதுபோக்குல டைம் எடுக்க இயலாது. சரி, ரொம்ப நன்றி. அதே மாதிரி இப்போ வந்து சரி, இதெல்லாம் இவ்வளோ நேரம் சீரியஸாக பேசணும் விளையாட்டுத்துறையில். இப்போ நம்ம முயற்சி செய்யணும், தோல்வி வர்றது இதெல்லாம் சகஜம், இதெல்லாம் பேசியாச்சு. இது இல்லாமல் அக்ரம் யார் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த துறையெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருது எப்படின்னா நீங்கள் மறுபடியும் உங்களோட முயற்சியை செய்யுங்க. இப்போ ஒரு 50 வயசில் வந்து சாதனை படைக்கிற பல பேர் நம்ம பார்க்குறோம், 70 வயசில் சாதித்த மாதிரி. அப்போ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு மறுபடியும் உங்களுக்கு வந்தால் நீங்கள் அதை எடுத்துப்பீங்களா? கட்டாயம் செய்வோம். ஏன்னா உண்மையிலே சாதிக்கணும்னு ஒரு வெறி ஒன்று இருக்குது தானே, அது வந்து அந்த ஜீன் வந்து உள்ளுக்கால ஓடிக்கொண்டே இருக்கும். ஏன்னா இப்போ நான் சில டைம் ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லாம இல்லை, நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு தான் இருக்கிறது. அப்போ அந்த டைம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற டைம் வந்து எங்களுக்கு சொல்ல இல்லாதுன்னா அந்த டைம் கிடைச்சிதுன்னா கட்டாயம் இந்த விஷயத்த இந்த எங்களோட சாதனை வந்து கட்டாயம் சாதிச்சதே ஆகும். சரி, அதுக்கான பயிற்சிகளை வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நாள்லையோ இல்லை குறிப்பிட்ட ஒரு நேரமோ தான் வச்சுருப்பீங்க. ஆனால் அதுக்கு இன்னும் பயிற்சிகள் அதிகமாக தேவை தானே. சாதனை படைக்கிறேன்னா பெருமளவு தேவை ஒன்று இருக்குது. அப்போ அதுக்கான பயிற்சியை என்னெல்லாம் மேற்கொள்றீங்க? நான் வந்து சாதனை படக்கணும்னு சொல்லி என்று இல்லை, நான் ப்ராக்டிஸ் சில டைம் பண்றது. சரி, இதுக்கு யாராச்சும் பயிற்சிப்பாளருக்கு குறிப்பாக சொன்னால் கோச் யாரையும் இதுக்கு இல்லை. அப்போ இண்டிவிஜுவலாக நீங்கள் பண்ணும்போது வந்து உங்களுக்கு தெரியாதானே இந்த இடத்துல நம்ம ஃபால்ட் விடுறோம் இல்லை இதுன்ற அதை வந்து எப்படி நீங்க சரி செஞ்சு கொள்றீங்க? இல்லை, அது சரி செய்யறேன்னா இப்போ நம்ம சின்னத்துல இருந்து வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் துறையில தான் இருந்தோம். ஃபுட்பாலா கிரிக்கெட்டா எல்லாம். ஆனால் ஒரு பயிற்சிப்பாளர், அதாவது ஒரு கோச் இருந்தா தானே வந்து சரியா நம்மளை வந்து கைட் பண்ணும் கட்டாயம் தேவை. ஆனா இந்த வகையில இந்த மரதண்டன்னு சொல்லும் போது அது யாரும் வந்து அதை பயிற்றுவிக்கிறதுக்கு டெக்க சொல்லுவாங்களே ஒழிய பின்னால இருந்து செய்ய மாட்டேன். எதிர்நீச்சல் படத்துல சிவகார்த்திகேயன் வந்து ஓடுவார் மரதன் ஓடுறதுக்காக. நீங்க சொன்ன மெயின்டெனன்ஸ்னல் ஒரு இதுதான் நடக்காது சினிமாவை, பட் நான் சொல்றேன். பட் அதுக்கான தகுதியும் அதுக்கான நேரத்தையும் அதுக்கான பயிற்சியும் வந்து ஒருத்தங்க மூலமா எடுத்துக்கொள்றாங்க. அப்பதானே இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து அதுல முயற்சி செய்யலாம், அந்த துறையில வந்து சாதிக்கிறதுக்காக போய். இப்போ குறிப்பிட்ட ஒரு வயசு வந்துடுச்சு அப்படின்னா கூட இதுக்கு மேல நம்ம சாதிக்கணுமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு மத்தியில இல்லை நம்ம செய்யணும் அப்படின்னு இறங்கும் போது அதுக்கான ஒரு பயிற்சிப்பாளர், ஒரு கோச் ஒன்று இருக்கிறது நல்லது. இப்ப நீங்க சொல்றது ஓகே. இப்ப நான் வந்து அந்த சாதனை நோக்கின பயணம் என்று நான் இன்னும் சொல்லலாம். அன்னைக்கு நீங்க கேட்டீங்க வாய்ப்பு கிடைத்தா கட்டாயம் செய்வீங்களான்னு. வாய்ப்பு கிடைச்சா கட்டாயம் செய்யணும், அது இல்லாம இல்ல. ஆனா அதுக்காக சொல்லி இப்ப நார்மல் பிராக்டிஸுக்கு அப்படி ஒரு வந்து பயிற்சிப்பாளர் என்னைய பொறுத்தவரையில தேவைப்படாது. ஏன்னா எனக்கு தெரியும் வந்து நார்மலா நான் ஓடும் போது
இப்போ நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன்டாக்கா ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் ஓடுன்னு சொல்லுங்க, என்ன உடம்பு சொல்லும் வந்து நீ நிற்காதுங்க, உனக்கு ஓடையிலும் நீங்க ஓடுன்னு சொல்லி அதை மைண்டுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கும். இன்றைக்கு இப்போ நான் 10 கிலோமீட்டர் ஓடிக்கொண்டிருக்கும் போது அது சொல்லும் 10 கிலோமீட்டர் இப்போ இன்றைக்கு தான் இல்லை இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் அங்கே போங்க. ஏன்னா இந்த 2 கிலோமீட்டர் அங்கே போறேன்னு சொல்றது வந்து அங்கேருந்து மறுவ நான் பேக் வரணும். இன்னும் 12 இப்போ 20 கிலோமீட்டர் ட்ராக் பண்ணா 24 கிலோமீட்டர் வரணும். அதே மாதிரி இருக்கிறதுனால இப்போ எனக்கு சில டைமுக்கு அந்த பேக் பெயினோ இல்லாட்டி லெக் பெயினோ வரும்போது இப்போ நம்ம அந்த மசாஜிங் சிஸ்டம் இருக்கு தானே, அதெல்லாம் நம்ம ஆன்லைன் சிஸ்டத்துல பாக்குறது தானே, இது செஞ்சா நல்ல இது செஞ்சா நல்ல. ஆனா நீங்க யோசிப்பீங்க அப்படின்னு ஒருத்தர் தேவைப்படுமே அப்படின்னு சொல்லி தேவைப்படும். ஆனா சில டைமுக்கு அந்த உதவியில வந்து மறதன்னு சொல்லி இப்போ ரோட்ல ப்ராக்டிஸ் பண்ணுவோம், எடுக்க இயலாது, பின்னால யாரும் வரமாட்டாங்க, அப்படி ஒரு நிலைமையில இருக்குது. நிச்சயமா. சரியா, நாங்கள் நிகழ்ச்சியில நிறைவு நேரத்தை நெருங்கிட்டே இருக்கிறோம். இறுதியா இந்த விளையாட்டுத்துறை சார்ந்தோ இல்லை இந்த ஊடகத்துறை சார்ந்தோ ஒரு சமூக சார்ந்தோ நீங்கள் ஒரு சமூக செயற்பாட்டாளராக இருக்கிறதால இறுதியா வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? உண்மையிலே வந்து இப்ப எந்த ஒரு விஷயங்கள் எடுத்தாலும் கட்டாயம் வந்து ஊடகத்துறை எடுத்தாலுமோ அல்லது விளையாட்டுத்துறை எடுத்தாலுமோ உங்களோட ஒரு ட்ரை ஒன்று இருக்கு தானே, அந்த ட்ரையை வந்து கட்டாயம் விடாதீங்க. அது விட்டுட்டீங்கன்னா நீங்க ஃபெயில் ஆயிருங்க லைஃப்ல. அதை கட்டாசி வரை முயற்சி செய்யலும். இப்போ வந்து முந்தைய மாதிரி கிடையாது தானே, இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியா இருக்குது, உங்களோட வந்து விஷயங்களை வந்து நீங்களே இப்போ பப்ளிஷ் பண்ணிடலும். அதற்கான பிளாட்ஃபார்ம் அது இல்லாமல் நம்ம அதை பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுப்போம் கட்டாயம். எங்கள்கிட்ட யார் சரி சொன்னாங்கன்னா நம்ம அதை எடுத்து செய்யலும். அதனால ப்ளீஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஒரு துறையில வந்து ஆர்வம் இருக்குது, ஆற்றல் இருக்குது, செய்யணும்னு சொன்னாக்கா விடாதுங்க. அதுக்கான மெக்கானிசம் வந்து இப்போ எல்லாமே ஆன்லைன் பிளாட்ஃபார்மா மாறினதுனால எதில் சரி போயிட்டு எங்களுக்கு தேடியலும். அதனால கட்டாயம் செய்யுங்க. ஏன்னா முயற்சியுடையர் வந்து இகழ்ச்சி அடையாருன்னு சொல்லுவோம் தானே. நிச்சயமா உங்களோட இந்த நேரத்தை செலவு பண்ணி இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றிகள். நிச்சயமா டான் டிவியின் காஃபி வித் பிரமுகர் பார்த்துருப்பீங்க. ஒருத்தரும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு முயற்சி எடுத்து அதை வந்து இடையில வந்து நமக்கு வாழ்க்கையில் ஏற்படுற ஏதோ ஒரு பிரச்சனையால் அதை பிரேக் பண்ணியிருப்போம். பட் அதை விடாமல் தொடர்ந்து முயற்சி செய்கிறது தான் சிறந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கட்டாயமாக நாங்களும் அதை செய்யணும், நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் அப்படின்னு கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் என்னோட ஒளிப்பதிவில் ஈடுபட்டிருந்த திவாகர் அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு, அதே மாதிரி எடிட்டர் சஞ்சய்க்கும் இந்த நேரத்தில் நன்றியை கூறி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறும் நான் ரிஸ்வான். நன்றி, வணக்கம்.